அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாரும் ரொம்ப முக்கியமாக என்ன சொன்னோன்னா அது ஒரு முக்கியமானது தான். முக்கியமில்லாதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ முதல் சுற்று சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு 12ஆம் இடத்தில் சனி வருவது அது முதல் சுற்றாக இருந்தால் அது மங்கு சனி. அந்த சனிக்கு முதல் சுற்று சனிக்கு மங்கு சனி. வேதனை மிகுந்தது, கஷ்டம், சோதனை, கல்வி தடை, தோல்வி, உடல்நலம் கெட்டு மனிதனை புடம் போட்டு உலகத்தை புரிய வைக்கும் முதல் சுற்று. ரெண்டாவது சுற்று பொங்கு சனி. அது மேக்சிமம் ஒரு 25 வருஷம் கழித்து தான் வரும். திருமண சுபகாரியம், தொழில், வேலைவாய்ப்பு கிடைக்கும். முன்காலத்தில் இழந்த இழப்பை சரி செய்யலாம். தாய் தந்தைக்கு உடல் நலம் கிடைக்கும். ரெண்டாவது சுத்து என்பது இண்டிவிஜுவல் மேனுக்கு பொங்கு சனியாகவும், பெற்றவர்களுக்கு அது என்ன சொன்னாங்கன்னா உடல் நலத்தை கெடுத்து மரண பயத்தை கொடுத்து மரணத்தை கூட ஏற்படுத்தும் என்று சாஸ்திரம் சொல்லியிருந்தது. இதை எல்லாரும் நீங்கள் செக் பண்ணிப்பார், நடந்த விஷயங்களை செக் பண்ணிப்பார். அப்போ மூணாவது சுற்று அப்படிங்கும்போது அது மரணச்சனின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ மூணாவது சுற்று மரணச்சனி அப்படின்னு சொல்லி வரும்போது இதை கண்டு பயப்பட தேவையில்லை என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. அப்போ ஒருவருக்கு இந்த மூணாவது சுற்றில் சனி திசையில் சந்திர புத்தி, சனி திசை அல்லது சந்திர திசை அல்லது புத்திகள் நடைபெற்றால், மூணாவது சுற்றில் சனி திசை நடைபெற்றாலோ, சந்திர திசை நடைபெற்றாலோ, அல்லது சனி புத்தி நடைபெற்றாலோ, அல்லது என்ன சொல்கிறான்னா சந்திர புத்தி நடைபெற்றாலோ தாக்கம் அதிகமாக இருக்கும். பொருள் சேதம், உயிர் சேதம் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ இதெல்லாம் உண்மைதான். அப்போ இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்னு சொல்லி வரும்போது, ராசிக்கு 12இல் வரும் சனி என்ன செய்வார்? ராசிக்கு 12இல் வரும் சனி தலைப்பகுதியில் பிரச்சனையை கொடுக்கலாம். ராசிக்கு 12இல் வரும் சனி தலைப்பகுதியில் பிரச்சனையை கொடுக்கலாம். ராசிக்கு ஜென்மத்தில் வருகின்ற சனி இதயத்தில் பிரச்சனையை கொடுக்கலாம். அது ரெண்டாவது பகுதி. மூணாவது பகுதி கடைசி 2.5 வருடங்கள் இருக்குது இல்லையா? அந்த கடைசி 2.5 வருடங்கள் கால் பாதத்தில் பிரச்சனையை கொடுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இப்போ நீங்கள் எதில் இந்த 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? 12இல் வருகின்ற சனியாலையா, ஜென்மத்தில் வருகின்ற சனியாலையா, கடைசி 2.5 ஆண்டுகள் வரும் சனியில் கவனமாக இருக்கணும்னா, இதயத்தில் அமரும் சந்திரனோடு சனி சேரும்போது ரொம்ப இருட்டி போயிடும். ஏன்னா ஒரு வெளிச்சமான கிரகம் சந்திரன் உட்கார்ந்துருக்கிற இடம் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் 1000 வாட்ஸ் பல்பு, அந்த 1000 வாட்ஸ் பல்பு கிட்ட போய் ஒரு கிரகம் சனி என்று சொன்னால் ஒன்றுமே அங்கே இல்லை, ஒன்லி இருட்டு. அந்த சனி இருக்கின்ற அந்த மேல் மண்டலம் என்ன பொசிஷன் இருக்குன்னா ஒன்லி ஐஸ் கட்டி மட்டும்தான். சனினால ஐஸ் கட்டி தான். அப்போ அந்த ஐஸ் கட்டி கிரகம் என்ன சந்திரனோடு சேரும்போது எப்படி இருக்கும்? அதனால தான் இதயத்தை என்ன சொன்னா கை வச்சிடலாம் ஜென்மத்தில் வரும்போது. அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா தீமை செய்வது என்ன சொல்கிறான்னா பொங்கு சனியிலும் கவனமாக இருக்கணும்.
தீமை செய்வதில் வந்து என்ன சொன்னான்னா ரெண்டாவது பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? 7.5 ஜென்மம், அதுக்கடுத்து என்ன சார்? பாதம். அப்போ அந்த சனி சந்திரனோடு இணையும் போது தான் கண்டிப்பாக நாம் கவனமாக இருக்கணும். அது தீமையை செஞ்சிடும். அதுக்கடுத்து இப்போ இந்த சந்திரனுக்கு 12 வந்து சனி வரும்போது இந்த 2.5 வருஷத்தை வந்து எப்படி வந்து அது ஆக்டிவேஷன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை தெரிஞ்சுக்கிடுது. சந்திரனுக்கு 12 வருகின்ற 7.5. இந்த 7.5 என்ன சொல்கிறான்னா 7 மாத காலம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தலைப்பகுதியை பிடிக்கலாம். அதற்கடுத்து 9 மாத காலம் கண்கள் பாதிக்கப்படலாம். 7.5ல் இந்த 2.5 வருஷத்திற்கு முதல் 7 மாதம் தலைப்பகுதியில் பிரச்சனை வரலாம். 2வது 9 மாதத்துக்கு கண்களில் பிரச்சனை வரலாம், சந்திரனுக்கு 12 இருக்கும்போது. அதற்கடுத்து சந்திரனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 8 மாதம், முதல்ல 7 மாதம் தலைப்பகுதி, 2வது மாதம் கண்கள், 3வது 8 மாதம், 7 மாதம் தலை, 9 மாதம் கண்கள், 8 மாதம் வந்து என்ன சொன்ன முகம். இதில் விரயமும் லாபமும் இருக்கும். விரயமும் லாபமும் இருக்கும், ஆனால் முகத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறான். அதற்கடுத்து கடைசி 6 மாதம் இருக்குல்ல, அந்த 7.5ல் அது வந்து என்ன சொன்னா விரயம் லாபம் தான், ஆனால் கழுத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். இப்படி தான் சாஸ்திரம் இதை பரிச்சித்து பாருங்கள். 7.5 ஓடுறவங்க எப்படி இருக்குது, 7.5 ஓடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது. அதுக்கடுத்து ஜென்மத்தில் சனி என்பது முதல் 10 மாதம் எதை பிடிக்கும்? லாபத்தை கொடுக்கும், ஆனால் இருதயத்தை பாதிக்கும். அதுக்கடுத்து வந்து என்ன சொன்னா ஜென்மம் ப்ளஸ் லாபம்தான், ஆனால் 11 மாதம் வந்து என்ன சொன்னால் வயிற்று பகுதியை பிடிக்கும். வயிற்று பகுதியில் பாதிப்பு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 3வது என்ன சொன்னான்னா வந்து ஜென்மத்தில் வரும்போது பயம், அது 5 மாதம் தொப்புள் உள்ள போய் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு. அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து கடைசி 4 மாதம் குதம். அதே சமயத்தில் ஜென்மம் ப்ளஸ் மரணப்பகுதி வந்து ஜென்மத்தில் சனி இருக்கும்போது கடைசி 4 மாதங்கள், பெயர்ச்சிக்கு 4 மாதத்தில் வந்து குதம் என்று சொல்லக்கூடிய பின்பகுதி, குதம்னா மலம் போகிற பகுதி தான் குதம். அந்த பகுதியில் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளணும். அந்த பகுதியில் பிரச்சனை வந்தால் என்ன பிரச்சனை வரும்? அதிகமான ஹீட் ஆகி வந்தேன்னு சொன்னால் மூலங்களை வந்துடக்கூடாது. அந்த மூலம் வந்து கடைசி அந்த 4 மாதத்தில் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னா மரணம் வரும் அப்படின்ட்டான். அப்போ ஜென்மத்தில் முதல் 10 மாதம் லாபம் இருதயத்தை பாதிக்கலாம். 2வது லாபத்தில் 11 மாதம் வயிறு பகுதியை பாதிக்கலாம். 3வது ஜென்மம் ப்ளஸ் பயம் 5 மாதம் தொப்புளை பாதிக்கலாம். 4வது ஜென்மத்தில் வந்து மரணம், அந்த 4 மாதம் குதத்தில் பிரச்சனை வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஆளை முடிச்சிடும். இப்படி இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து இப்போ ஜென்மத்தில் இது அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரனுக்கு 2ல் வந்து என்ன சொன்னான்னா 7.5 அப்படிங்கிறது சந்திரனுக்கு 12ல், ஜென்மம் என்பது சந்திரனோடு, சந்திரனுக்கு 2ல் வரும்போது 2ஆம் இடம் வந்து 13 மாதம், அந்த சனி பெயர்ச்சி ஆனதுலேருந்து 13 மாதம் முழங்கால் பத்திரமாக இருக்கணும். ஆனால் வெற்றி கிடைக்கும், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து 2வது 12 மாதம், அந்த 12 மாதம் வந்து என்ன சொன்னால் தொடைப்பகுதியை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும்.
தொடைப்பகுதியை கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் சௌக்கியம் என்பது ஒன்று உண்டு. அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா பிரயாணம் என்பது 5 மாதம். இந்த காலத்தில் பாதத்தை பத்திரமாக பார்த்துக்கணும். அப்போ 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் சனி வரும்போது 13 மாதங்கள் முழங்காலை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு 12 மாதங்கள் தொடைப்பகுதியை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து கடைசி ஒரு 5 மாதங்கள் பாதத்தை பத்திரமாக பார்த்துக்கணும். இதில் எல்லாமே என்ன சொல்கிறேன்னா, இந்த 3ஆவதில் வெற்றி, ஒரு 13 மாதம் கண்டிப்பாக நல்ல வெற்றி இருக்கிறது. அதற்கடுத்து என்ன சொன்னால் ஒரு 12 மாதம் சௌக்கியமும் இருக்கிறது. அதற்கடுத்து ஒரு 5 மாதம் என்ன சொன்னான்னா பிரயாணத்தால் லாபம் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் இந்த நன்மை நடந்தாலும் முழங்கால் தொடை பாதத்தை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நிதானமாக படித்தீங்கன்னா புரியும். நிதானமாக படித்தா புரியாமல் இருக்காது, புரியும், கண்டிப்பாக புரியும். அதனால் யாரும் புரியாது அப்படிங்கலாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தெரிஞ்சு வச்சுக்கிடும் போது என்ன சொன்னான்னா ஒவ்வொரு இதற்கும் ஒரு எந்த சனி ஓடினாலும் 1ஆவது சுற்று, 2ஆவது சுற்று, 3ஆவது சுற்று ஓடினாலும் முதல் 2.5 ஆண்டுகளுக்கு என்ன பலனாக இருக்கும், 2வது 2.5 ஆண்டுகளுக்கு என்ன பலனாக இருக்கும், 3வது 2.5 ஆண்டுகளுக்கு என்ன பலனாக இருக்கும், இதெல்லாம் தூக்கி அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. இதுக்குள்ளே தான் விஷயம் இருக்குது. ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு இனிப்பான செய்தி, பணம், வெற்றி, பணமழை அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பீங்க. அது இயற்கை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்பயுமே தன்னை தற்காத்து கொள்ளுவதற்குண்டான இதெல்லாம் ஒரு வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. அந்த முக்கியமானதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை மேலே தள்ளுறதுக்கு தான் நமக்கு ஒரு எண்ணத்தையே 4 மாதம் 7 மாதம் இருக்குது, இதெல்லாம் எவனுக்குடா புரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் என்ன இன்னைக்கு சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமையில் இந்த விவரங்களை எல்லாம் சொல்ல வைத்த ஒரு இறைவனுக்கு நம்ம தான் நன்றி சொல்லணும். இப்போ எனக்கே என்ன சொன்னால் சில விஷயங்களை என்ன சொன்னால் நம்ம பார்க்கும்போது இந்த வீடியோவை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்ததே தவிர மற்றபடியில் ஒன்று. கண்டிப்பாக பார்க்காத நபர்களுக்கு, கொஞ்சம் பரிச்சயமான நபர்களுக்கெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக நன்றாகவே புரியும் என்று கூறி படித்து குறித்து வச்சுக்கிடுங்க. எப்பயுமே சனி பெயர்ச்சி என்பது முதல் சுற்று மங்கு சனி, 2வது சுற்று பொங்கு சனி, 3வது சுற்று மரணச்சனி. அப்போ முதல் சுற்று ஒரு மனிதனுக்கு ஓடும்போது என்ன செய்யணும், மங்கு சனி அப்படின்னா வேதனை சூழ்ந்ததாகவும், கஷ்டம், சோதனை, கல்வி தடை, தோல்வி, உடல் நலம் கெட்டு மனிதனை புடம்போட்டு உலகத்தை புரிய வைக்கிறது தான் முதல் சுற்று. 2வது சுற்று என்பது பொங்கு சனி, திருமணம், சுபகாரியம், தொழில், வேலை வாய்ப்பு கிடைக்கும், முன்காலத்தில் இழந்த இழப்பை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கும். ஆனால் தாய் தகப்பனுக்கு உடல் நல பிரச்சனையை கொடுத்து நம்மளிடம் பிரிக்கும். 3வது சுற்று மரணச்சனி என்று சொல்கிறாங்க. ஆனால் இதை கண்டு யாரும் பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒருவருக்கு சனி தசையோ, இந்த 3வது சுற்று வரும்போது சனி தசையோ, சந்திர தசையோ, சனி புத்தியோ, சந்திர புத்தியோ ஓடும்போது தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், தாக்கம் அதிகமாக இருக்கும், பொருள் சேதம், உயிர் சேதம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா வராது. அப்போ 12 ராசிக்கு 12இல் வரும் சனி தலைப்பகுதியையும், ஜென்மத்தில் வருகின்ற சனி இருதய பகுதியிலையும் உட்கார்ந்து அமருவான். கடைசி 2.5 வருஷத்தில் பாதத்தில் அமருவான். இதெல்லாம் கணக்கு. இந்த இதயத்தில் அமருகின்ற சந்திரனோடு சனி அமரும்போது தான் என்ன நடக்கும்னா அதிகமான தீமை செய்யும். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். உணவு, போக்குவரத்து தன்மைகளில், செரிமானம், போக்குவரத்து தன்மைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் என்ன சொன்னான்னா முக்கியமான விதிகள். 1க்கு 2 தடவை படித்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிர ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.